So hi guys, good morning. So இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்க்க போறது ஒரு என்ன சொல்ற ஷூட் வீடியோ தான். நான் வந்து ஷூட்டுக்கு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கேன். So things எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன். ஸோ ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டேன் நான். இப்போ ரொம்ப லேட் ஆகுதுனால டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். நான் எதுவும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டல. நான் ஒன்ஸ் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக வீட்டுக்கு வந்தது நான் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ட்ராலி கிடையாது, இது குட்டி பேக் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். பிகாஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இதுதான் பண்ண போகிறோம் அதுதான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ நான் எவ்வளோ திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போதும் அப்படின்றதுக்கு. ஸோ அது மட்டும் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இட்ஸ் கெட்டிங் லேட். டாடா பாய் பாய். நான் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப பசிக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ யூஸ்வலி எப்போவுமே எங்களோட ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா வி பை ஃப்ரம் ஸ்ரீனிவாசா இருக்கு இல்லையா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, அதில் தான் வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து மினி டிஃபன் வாங்கி வந்திருக்காங்க. பிகாஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி ஆகிடும் முடிச்சுட்டு எல்லாம் வர்றதுக்கு. ஸோ அதனால் மினி டிஃபன் சாப்பிட போகிறோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் தான் போக போகிறோம். வண்டியில் தான் போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆட்டோலாம் லேட் ஆகிடும். ஸோ இதுதான் மினி டிஃபனில் இருக்கும். சட்னி, எதனா சட்னி, புதினா சட்னி இருக்கும், 2 சாம்பார், இட்லி, வடை, பூரி, அப்புறம் தோசை, மசால் தோசை இருக்கும், அப்புறம் கார சட்னி, பொங்கல், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். பை. ஹை, வி ஆர் ரெடி டு மூவ். நல்லா சாப்பிட்டாச்சு. செம்ம சாப்பாடு, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து இப்படி தான் பேஸ்கினோட தான் போக போகிறேன். பிகாஸ் ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருக்குல்ல, எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பெருசாக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு லிப் பாம், அவ்வளோதான் போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ திங்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், காட்டுறேன். நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு 2 வீலர் தான் போக போகிறோம் நாங்கள். பிகாஸ் வி லோக்கலில் போகிறோம் அப்படின்னா, லைக் சென்னையிலேயே எல்லாமே போகிறோன்னா நாங்கள் எப்போவுமே பைக் ரைட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். முக்கால்வாசி பைக் தான். எங்கேயாவது வெளியூர் போனால் மட்டும்தான் மற்ற கார் அதெல்லாம் புக் பண்ணுவோம். இல்லை ஃபேமிலி கூட போகும்போது, லைக் நானும் அவரும் மட்டும் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 வீலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் வி லவ் ட்ரைவிங். நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் அவங்க கூட வந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து 2 வீலர் தான் போக போகிறோம். அவ்வளோதான், டாட்டா பாய் பாய். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், யாருக்கு நான் வந்து மேக்கப் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் சுகன்யா ஆர்டிஸ்ட், அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட், விஜய் டிவியில் வந்து அவங்க சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நானும் அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், வெட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லிங்க் வந்து நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா, ஐ மீன் அந்த ஷூட் நீங்கள் யாரும் பார்க்கல, பிக்சர்ஸ் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கிளம்பலாம். ஆல்ரெடி இட்ஸ் வெரி லேட். நான் 9:30 வரேன்னு சொன்னேன், இங்கே வந்து 9:10 ஆகிடுச்சு. பிகாஸ் 11:30 அவங்களுக்கு நான் முடிக்கணும். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு முடிச்சுட்டு நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை. ஸோ 2 வீலரில் போகிறதுனால இந்த ஒரு பேக் தான் நான் எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் ட்ராலி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து முன்னாடி வைக்க முடியாது வண்டியில். ஸோ இந்த ஒரு பேக் அண்ட் இது வந்து ரிங் லைட் இருக்குது இதில். ஸோ இது 2 தான். பெருசாக வந்து லக்கேஜ் எதுவும் இல்லை. ஸோ பாய் 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 பாய். இட்ஸ் கெட்டிங் லேட்.
ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து 10. ஸோ இப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களை பார்க்குறேன். பை பை பை. செம்ம டயர்டில் இருக்கும். என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், செம்ம டயர்டில் இருக்கேன். கூலாக வந்து ஜிகர் தண்டை குடிக்க வந்திருக்கோம். எப்படி இருக்கு? 2 பேரும் சேர்ந்து அவர் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாசல் ஸ்பெஷல். ஸோ எனக்கு பாசல் பிடிக்காது. ஸோ ஐம் ஹேவிங் நட்ஸ். செமையாக இருக்குது. நல்லா திக்காக இருக்குல்ல, தண்ணியாக இல்லாமல். அவ்வளோ அப்படியே திக்காக இருக்குது. அப்படியே வாங்க எந்த வந்து எத்தினோம் அதே தானே. ஸோ இந்த ஜிகர்தண்டா ஷாப் எங்கே இருக்குன்னா வேளச்சேரி ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. செம டயர்ட். முடிஞ்சிடுச்சு ஷூட் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அண்ட் அவங்க வந்து சுகந்தி ஆர்டிஸ்ட்டு ஈரமான ரோஜாவே அப்படின்ற சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து விஜய் அவார்ட்ஸ்க்கு போகிறதுனால நாங்கள் வந்து இந்த ஷூட் நாங்கள் வந்து பண்ணோம். எதுக்காக அவ்வளோ சவுண்டு? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் எல்லாம் செமையாக வந்தது, எல்லாம் ஓகே. போகும்போது என்ன பண்ணேன், சீப்பை இங்கேயே விட்டு போயிட்டேன். நான் எடுத்து வச்சுருந்தேன், காட்டுறேன் பாருங்கள். எடுத்து இங்கேயே வச்சுட்டு போயாச்சு.
நான் போய் தேடுறேன் எங்கடா சீப்பை காணமே அப்படி சொல்லிட்டு சீப்பை காணுமே தேடிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அப்புறம் ஐயோ இங்கே விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையில் அடிச்சுக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக சீப்பே இல்லாமல் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். பிகாஸ் கேர்ள்ஸ் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் சீப் இல்லாமல் நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அண்ட் ரொம்ப நல்லா வந்தது லுக், எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஒரு நிமிஷம் நான் வந்து என்னோட ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். செம தலைவலி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனி போட்டேன்னா ரொம்ப டைட்டாக போட்டேன். லைக் நான் வந்து ஷூட் பண்ணுறேன், யாருக்காவது பிரைட்ஸ்க்கு மேக்கப் பண்ண போகிறேன், அந்த டைம்லாம் நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன். லைக் நான் வந்து ஐயோ எப்படி ஆயிடுச்சு, செய்ய போகுது இல்லையா, ஸோ அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து டைட் போனி போட்டேன். பிகாஸ் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து அவங்க மேலே எல்லாமே படும். அப்புறம் நம்மளுக்கு ஹேர் வந்து கொட்டும், ஹேர் ஃபால் இருக்கும், ஜென்ரலாகவே ஹேர் வந்து ஃபால் ஆகும். ஸோ அதனால நான் வந்து எப்பவுமே போனி போட்டுப்பேன். நான் ஒருத்தவங்களுக்கு லுக் பண்ணுறேன் அப்படின்னாலே போனி போட்டுப்பேன். ஸோ அதனால அப்படியே செம டைட்டாக போட்டேன்னா வண்டியில் வர போகிறோம், ஹேர் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு செம டைட்டாக போட்டேன். தலைவலி செம வெயில், அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே எங்களுக்கு எப்படா போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபைனலி எங்களுக்கு அந்த லுக் வந்த விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவங்க என்ன ரெஃபரன்ஸ் பிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவங்க பிக்சர்ஸ் அனுப்பிச்சோன்னா நான் கூடவே அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நான் போட்டுட்டதுக்கப்புறம் எனக்கு பிக்சர்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் என்னோட இன்ஸ்டா ஐடி என்னன்னு சொல்லிட்டு. என் கையில் பிடிச்சி பேசிட்டு இருக்கேன், அதான் ஷேக் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். டாடா, பை பை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, மிரட்ட நினைக்காதீங்க, சும்மா சொன்னேன். லைக் பண்ணுங்கள், எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் நித்து. செம்ம வெயில், ஃபுல்லாக ஏசியை வந்து ஸ்விங் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஏசிக்கு கீழே உட்காந்துட்டு நான் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. என்ன வெயிலுடா சாமி, வெயிலுக்கு இந்த சில்லுன்னு காற்று படும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட ஸ்டூடியோ இதுதான், கொஞ்சம் கசமோசாக இருக்குது பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இதுக்குள்ளே வந்து. ஸோ இது என்னோடய வேலைக்கு தேவை, இவ்வளோதான் என்னோட குட்டி ஸ்டூடியோ. பார்க்கலாம், நான் வந்து இன்னும் நல்லா பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டூடியோ வேணாலும்